மரணிக்கின்ற பொழுதும் அவன் விரும்பக்கூடிய உண்மையான உத்தமர்களாக இந்த பூமியில் இருந்து விடைபெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதரிகளே, இன்றைய தினம் நாம் இன்றைய கால சூழலில் வாழுகிற ஒவ்வொரு தனிநபரையும் வயது வித்தியாசமின்றி, தராதர வித்தியாசமின்றி, ஆண் பெண்கள் என்ற வேறுபாடு இன்றி, படித்தவர்கள் பாமரர்கள் என்ற வித்தியாசமின்றி, பணக்காரர்கள் ஏழைகள் என்ற வேறுபாடின்றி எல்லோரையும் ஆட்கொண்டிருக்கிற ஒரு உள நோய் சம்பந்தமாகவும், அந்த நோயை பற்றிய இஸ்லாத்தினுடைய பார்வை சம்பந்தமாகவும் ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரிகளே, இன்று நாம் வாழக்கூடிய இந்த சூழலில் விரும்பியோ விரும்பாமலோ எல்லோரும் பீடிக்கப்பட்டிருக்கிற ஒரு நோய்தான் கவலை என்று சொல்கிற ஒரு விஷயம். எதை எடுத்தாலும் கவலைப்படக்கூடிய, நாளாந்தம் வாழ்க்கையிலே உள்ளத்தை நோவினை செய்யக்கூடிய, உள்ளத்தை ஆட்டி படைக்கக்கூடிய, உள்ளத்தினுடைய சிந்தனைகளை எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை சந்தித்து, அந்த நிகழ்வுக்கு பின்னால் எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகிற அந்த கவலை பல்வேறு விதமான தொந்தரவுகளை வாழ்க்கையில் தந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரை பார்த்தாலும் கடந்த காலங்களில் சிரித்த முகத்தோடு திரிந்தவர்கள் எல்லாம் இன்று ஏதோ ஒன்றை இழந்ததை போல, ஏதோ ஒன்றை விட்டுவிட்டதை போல முகத்தை தொங்க போட்டுக் கொண்டு கவலையோடு திரிந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக கவலைப்படுகிறோம் என்று தெரியாமல் கவலைப்படுகிற ஒரு சாரார், ஏன் இந்த கவலை எனக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்று நொந்து நொந்து அதையே பெரும் கவலையாக கொண்டிருக்கிற ஒரு சாரார், இப்படி பல்வேறுபட்ட மட்டங்களில் அது யாருக்கும் வேறுபாடில்லாத அளவுக்கு இந்த கவலை உள்ளங்களை மிக கடுமையாக வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கால சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், அதனால் ஏற்படுகிற கவலைகள், இன்னும் ஒரு பக்கம் குடும்ப வாழ்வில் ஏற்படுகிற சின்ன சின்ன பிரச்சனைகளால் ஏற்படுகிற கவலைகள், இன்னும் ஒரு பக்கம் பிள்ளைகளுடைய நடத்தை மாற்றங்களால் ஏற்படுகிற கவலைகள், இன்னும் ஒரு பக்கம் அடுத்தவர்கள் சமூக சூழலில் வாழுபவர்கள் எங்களை பற்றி பேசுகிற பேச்சுக்களால், எங்களோடு நடந்து கொள்கிற நடைமுறைகளால் ஏற்படுகிற கவலைகள், இன்னும் ஒரு பக்கம் உறவுகள் சார்ந்து எங்களுக்கு ஏற்படுகிற கவலைகள் என்று தினம் தினம் இந்த கவலைகளை அள்ளி கட்டி கொண்டு உள்ளங்களிலே சுமந்து கொண்டு அதிலிருந்து விடுதலை பெறவும் முடியாமல், அதை உள்ளத்திலே சுமந்து கொள்ளவும் முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கிற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். இதனுடைய விளைவு குடும்பங்களுக்குள் சந்தோஷம் கிடையாது, பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக உறவாட முடியவில்லை, கணவனோடு பெற்றோர்களோடு சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. ஒரு மூலையிலே உட்கார்ந்து எதையோ யோசித்துக் கொண்டு, அழுது கொண்டு, கண்ணீர் சிந்திக் கொண்டு, இல்லை என்றால் அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்து இப்படியே நாளை கழித்துக் கொண்டிருக்கிற வீட்டு வேலைகளை கடமைக்காக செய்கிறோம், கடமைக்காக செய்கிறோம், விருப்பத்தோடு செய்வது கிடையாது. செய்ய வேண்டும், சமைக்க வேண்டும், ஆடைகள் கழுக வேண்டும், இல்லை என்றால் நாளைக்கு பிரச்சனையாகிவிடும் என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் ஒரு இயந்திரமாக இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு கால சூழலில் தான் அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த கவலையினுடைய விஷயத்தில் இஸ்லாத்தினுடைய பார்வை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு முன்னர் வந்த நபிமார்களும் இந்த கவலையை எப்படி அணுகி இருக்கிறார்கள்? குர்ஆன் இந்த கவலையை பற்றி எங்களோடு எப்படி பேசுகிறது? இந்த கவலையில் இருந்து நானும் நீங்களும் விடுபட வேண்டுமாக இருந்தால் மார்க்கம் காட்டுகிற வழிமுறைகள் என்ன என்கிற ஒரு சில விஷயங்களை இந்த குறுகிய நேரத்திற்குள் மிக அடிப்படையான மூலாதாரங்களில் இருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த கவலையை பொறுத்தவரை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு சராசரியான மனிதனை பொறுத்தவரை அவனுக்கு ஏற்படுகிற ஒரு இயல்பான உணர்வு, ஒரு கோபத்தை போல, ஒரு பசியை போல, ஒரு தாகத்தை போல ஏற்படுகிற ஒரு இயற்கையான உணர்வாகத்தான் அல்லாஹு தஆலா இந்த கவலையை மனிதர்களுக்கு படைத்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரை அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமாக சந்தோஷமாக, முழுமையாக சந்தோஷத்தில் வாழ்ந்தவர்களும் கிடையாது, முழுமையான கவலைகளோடு வாழ்ந்தவர்களும் கிடையாது.
அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை சந்தோஷமும் கவலையும் மிக்கதாக, மகிழ்ச்சியும் துக்கமும் மிக்கதாக மாறி மாறித்தான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறார். எனக்கு எந்த கவலையும் இல்லை, இந்த உலகத்தில் நான் சந்தோஷமாக வாழுகிறேன் என்றால் அவன் இந்த உலகத்தில் மிக பெரும் பொய்யனாக பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறான். எனக்கு வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்தையும் நான் சந்திக்கவில்லை, கவலைகளோடு மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அப்படியானவனும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியற்றவனாக இருக்கிறான் என்பதை அன்புக்குரிய சகோதரி நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா நாணயத்தின் இரண்டு பக்கங்களை போல, ஒரு பக்கம் சந்தோஷம் வந்தால் இன்னொரு பக்கம் கவலை வரக்கூடிய அளவுக்கு மாறி மாறி மனித வாழ்க்கையில் இந்த இயல்பை சந்திக்கிற அமைப்பில் தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தினுடைய அமைப்பை படைத்திருக்கிறார். அதனால் தான் அல்லாஹு தஆலா ஒரு முஃமினுடைய வாழ்வை பற்றி சொல்லுகிற பொழுது, ஒரு முஃமினை பற்றி அடையாளப்படுத்துகிற பொழுது, அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த உலகத்தில் ஒட்டுமொத்தமாக சந்தோஷமாகவே இருப்பார்கள் என்று அல்லாஹுவோ அல்லாஹுடைய தூதரோ குர்ஆனிலோ ஹதீஸிலோ சொன்னது கிடையாது. அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வரமாட்டாது. நீங்கள் முஸ்லிம்களாக இருந்தால், ஈமானை ஏற்றுக்கொண்டால், அல்லாஹுவை நம்பிவிட்டால் இந்த பூமியில் நீங்கள் ஒட்டுமொத்தமாக சந்தோஷமாக வாழலாம் என்று குர்ஆனில் ஒரு வசனத்தையோ அல்லாஹுவின் தூதருடைய வார்த்தைகளில் இருந்து ஒரு வசனத்தையோ காண முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை விசுவாசிகளை பற்றி அறிமுகப்படுத்துகிற பொழுது சொல்கிறார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய காரியம் எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது. ஒரு முஃமினை பார்க்கிற பொழுது எனக்கு ஆச்சரியம் ஏற்படுகிறது. வைன் அஸாபத்துஹு ஸர்ரா, அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டால், ஒரு சந்தோஷமான சூழல் ஏற்பட்டால் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான், அது அவனுக்கு நலவாக அமைந்து விடுகிறது. வைன் அஸாபத்துஹு ல்லர்ரா, அவனுக்கு ஒரு கவலை, ஒரு கஷ்டம், ஒரு சோதனை ஏற்பட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃமினுக்கு சோதனை ஏற்பட மாட்டாது என்று சொல்லவில்லை, ஆனால் தெளிவாக சொல்லுகிறார்கள், அவனுக்கு ஒரு சோதனை, ஒரு கவலை, ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் சபர ஃபகான கைரல் லஹு, அவன் பொறுமை செய்கிறான், அவனுக்கு அது நலவாக அமைந்து விடுகிறது. இது ஒரு முஃமினை தவிர வேறு யாருக்கும் சாத்தியமில்லை என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியானவர்களாக நாம் மாற வேண்டுமாக இருந்தால் இந்த உலகம் அப்படித்தான். ஒரு நேரம் கவலையை தரும், இன்னும் ஒரு நேரம் சந்தோஷத்தை தரும், மீண்டும் அது கவலையை தரும், மீண்டும் அது சந்தோஷத்தை தரும். இப்படி மாறி மாறி இந்த உலகத்தில் வந்து கொண்டிருக்கும் என்கிற இயல்பை முதலாவதாக நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த கவலையை பொறுத்தவரை அல் குர்ஆனில் இருக்கிற 6000 சொச்சம் வசனங்களையும் நீங்கள் எடுத்து வாசித்தீர்கள் என்றால் ஒரு வசனத்தில் கூட அல்லாஹு தஆலா இந்த கவலையை வரவேற்று பேசியது கிடையாது. இந்த கவலையை வரவேற்று பேசியது கிடையாது. இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா கவலையை பற்றி பேசுகிற விஷயங்கள், வசனங்கள் எல்லாவற்றிலும் இரண்டு விதமாக பேசுகிறான். ஒன்று, அந்த கவலையை தடை செய்து பேசுகிறான், இல்லை என்றால் அந்த கவலை இல்லாமல் செய்து அல்லாஹு தஆலா பேசுகிறான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, வலா தஹினு வலா தஹ்ஸனு, நீங்கள் மனச்சோர்வடைந்து விடாதீர்கள், வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலை அடைந்து விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். பல வசனங்களில் அல்லாஹு தஆலா இந்த கவலையை பற்றி பேசுகிற பொழுது சுமார் 10க்கு மேற்பட்ட வசனங்களில் அல்லாஹு தஆலா இந்த கவலையை தடை செய்து பேசுகிறார். நீங்கள் கவலைப்படாதீர்கள், கவலையோடு இருக்காதீர்கள் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் பேசி இருப்பதை பார்க்கிறோம். அதே போல இன்னும் சில வசனங்களில் அல்லாஹு தஆலா, அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா யாரெல்லாம் இறை நேசர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அல்லாஹுக்கு விருப்பமான மக்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பயமும் கிடையாது, கவலைப்படவும் மாட்டார்கள் என்று இறை விசுவாசிகள் கவலைப்படாதவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, இரண்டாவது அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, அல் குர்ஆனில் ஒரு வசனத்தில் கூட அல்லாஹு தஆலா இந்த கவலையை பற்றி, சோகத்தை பற்றி, இந்த சோகத்தில் உட்கார்ந்திருப்பதை பற்றி, மூளையிலே உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பதை பற்றி அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தில் கூட அதை ஆதரித்து பேசியதாக, அதை ஆதரித்து வசனம் இறக்கியதாக அல்லாஹு தஆலா எந்த ஒரு வசனத்திலும் குறிப்பிடவில்லை. எந்த அளவுக்கு என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிற பொழுது மக்கத்து காபிர்கள்
அல்லாஹ்வின் தூதருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, தான் சொல்லுகிற கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற நிலை ஏற்பட்ட பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உள்ளத்தில் கவலை ஏற்படுகிறது. இவ்வளவு விளங்கப்படுத்துகிறேன், இவ்வளவு சொல்கிறேன், இத்தனை நல்ல விஷயங்களை சொல்கிறேன், இப்படி குர்ஆன் வசனங்களை ஆதாரங்களை கண்முன்னே காட்டுகிறேன், ஆனால் கொஞ்சம் கூட அவர்கள் இவற்றை உள்வாங்கிக் கொள்ளவில்லையே என்கிற மனோநிலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை உறுத்திய பொழுது அல்லாஹ் வசனம் இறக்கினான், ஃபலஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன். அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக நபியே உங்களை நீங்கள் கவலையால் ஏன் அழைத்துக் கொள்ள பார்க்கிறீர்கள்? எதற்காக நீங்கள் அவர்களுடைய விஷயத்தில் இப்படி கவலைப்படுகிறீர்கள்? அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதல்ல, நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிவிட்டீர்கள், தைரியமாக இருங்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று காபிர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்ட வேளையில் கூட அல்லாஹ் தஆலா வசனம் இறக்கி இந்த கவலையை கண்டித்தார். நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் கவலையோடு இருக்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அன்புக்குரிய சகோதரிகளே, இது இரண்டாவது அடிப்படை. மூன்றாவது அடிப்படை அன்புக்குரியவர்களே, கவலை என்பது இயல்பாக மனிதனுக்கு ஏற்படுகிற அந்த உணர்வு. அந்த உணர்வை ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தின் அடி ஆழத்தில் வரவேற்று அதை பதித்துக் கொள்ளக் கூடாது என்கிற விஷயத்தில் குர்ஆன் மிக ஆழமான முன்மாதிரிகள் எங்களுக்கு சொல்வதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை குர்ஆனில் பேசுகிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் கற்போடு வாழ்ந்த பெண்களுக்கு உதாரணமாக சொல்லப்படுகிற ஒரு பெண். எந்த ஒரு ஆணையும் எந்த ஒரு அந்நிய ஆணோடும் அவர்கள் ஏறெடுத்தும் பார்க்காத முன்மாதிரியான ஒரு பெண் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திடீரென்று கற்பம் அடைந்து விடுகிறார்கள். திடீரென்று அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தந்தை இல்லாமல் கற்பம் அடைந்து கற்பத்திலே சுமந்து கொள்கிறார்கள். இப்பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு கவலை ஏற்படுகிறது. நான் யாரோடும் தவறாக நடந்து கொண்டவள் கிடையாது, அந்நிய ஆண்களோடு பேசியவள் கிடையாது, அந்நிய ஆண்களோடு பழகியவள் கிடையாது, ஆனால் இப்பொழுது நான் கற்பமாக இருக்கிறேன். வெளியிலே போனால் என்னுடைய நிலைமை என்ன ஆகும்? வெளியிலே போனால் என்னை பற்றி என்ன பேசுவார்கள் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சோர்ந்து போன சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் வசனம் இறக்கினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பேசினான். நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுடைய கால்களுக்கு கீழால் அல்லாஹ் ஆறுகளை ஓட வைத்து உங்களை அல்லாஹ் பலப்படுத்துவான், நீங்கள் இந்த கவலையோடு சோர்ந்து உட்கார்ந்து கொள்ளாதீர்கள் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஊடாக அல்லாஹு தஆலா வசனம் இறக்கினான். அதற்கு பிறகுதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கற்பத்தோடு தைரியமாக தன்னுடைய சமுதாயத்திற்கு முன்னால் வருகிறார்கள். வந்த பொழுது கேட்டார்கள், உங்களுடைய தந்தையோ உங்களுடைய தாயோ உங்களுடைய குடும்பமோ இப்படி மோசமாக நடந்தவர்களாக இருக்கவில்லையே, நீங்கள் மட்டும் எப்படி இப்படி இருந்தீர்கள்? நீங்கள் உங்களை ஒரு விபச்சாரியாக கூட நாங்கள் அறிந்திருக்கவில்லையே என்று சொன்ன நேரம், அன்புக்குரிய சகோதரிகளே, எந்த ஒரு குற்றமும் செய்யாமல் விபச்சார பட்டத்தை சுமந்து கொண்ட மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளம் எப்படி பாடுபட்டிருக்கும், எப்படி ஒரு கவலையை சுமந்து கொண்டிருப்பார்கள். ஒட்டுமொத்த ஊரும் தன்னந்தனியாக வைத்து அவர்களுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறது, அவர்களை விபச்சாரி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. கையிலே பிள்ளையோடு வந்திருக்கிறார்கள், கையிலே பச்சிளம் குழந்தையோடு வந்திருக்கிறார்கள். அவர்கள் திருமணம் முடித்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லை, எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இப்பொழுது அவர்கள் வெளிப்படையாக எல்லோரும் விமர்சிக்கிற பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை ஞாபகம் வருகிறது. நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களை நாங்கள் பலப்படுத்துவோம் என்று சொன்ன வார்த்தை ஒற்றை செயற்பாடுதான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி கையை காட்டுகிறார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மடியிலே பேசுகிறார்கள். قال اني عبد الله آتاني الكتاب وجعلني نبيا وجعلني مباركا اينما كنت فاوصاني بالصلاة والزكاة ما دمت حيا. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னி அப்துல்லாஹ், நான் ஒரு அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கிறேன். ஆத்தானியல் கிதாப், அல்லாஹ் எனக்கு ஒரு வேதத்தை தர இருக்கிறான். வஜஅலனி நபியா, என்னை ஒரு நபியாகவும் ஆக்க இருக்கிறான் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசுகிறார்கள். கவலையின் பொழுது நீங்கள் சோர்ந்து இருக்காதீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின் நம்பியதனுடைய வெளிப்பாடு அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தையை மடியிலே பேச வைத்து ஆறுதல் கொடுக்கிறார். அன்புக்குரிய சகோதரிகளே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் உம்மு மூசா
பிர்அவுனுடைய படை அந்த பிரதேசத்தில் பிறக்கிற குழந்தைகளை எல்லாம், குறிப்பாக ஆண் குழந்தைகளை எல்லாம் வெட்டி கொலை செய்து கொண்டிருக்கிற வேளை ஊரினுடைய ஒரு மூலையில் உம்மு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் பிள்ளையை பெற்றெடுக்கிறார்கள். இப்பொழுது அந்த பிள்ளையை வெளியிலே ஊருக்குள் கொண்டு வரவும் முடியாது, பிர்அவுனுக்கு தெரியாமல் ரகசியமாக ஊருக்குள் வெளியிலே வைத்து வளர்க்கவும் முடியாது. திண்டாடி கொண்டிருக்கிற வேளையில் தான் அல்லாஹு தஆலா வசனம் இறக்குகிறான், நீங்கள் உங்களுடைய பிள்ளையை கடலிலே வீசுங்கள், உங்களுடைய பிள்ளையை கடலிலே வீசுங்கள் என்று சொன்ன பொழுது, அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு தாயாக பால் குடிக்கிற பிறந்து 3-4 நாட்களே போன ஒரு குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து 10 நாடுகளை ஊடறுத்து ஓடுகிற ஒரு நைல் நதியிலே கொண்டு போய் போடுதல் என்றால் எந்த தாயும் அவ்வளவு லேசாக ஜீரணிக்கிற ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் வஹி அனுப்பினான், அல்லா தஹாஃபி வலா தஹ்ஸனி, நீங்கள் பயப்படவும் வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். ஒரு விஷயத்தில் நான் உங்களுக்கு ஒரு சோதனையை ஏற்படுத்துகிறேன் என்றால், ஒரு பிரச்சனையை உங்களுக்கு நான் ஏற்படுத்துகிறேன் என்றால், அதற்கு நிச்சயமாக ஒரு தீர்வையும் நான் வைத்திருப்பேன். வலா அல்லா தஹாஃபி வலா தஹ்ஸனி, நீங்கள் கவலைப்பட்டு பிள்ளையை கடலிலே வீசிவிட்டோம் என்று நீங்கள் கவலைப்பட்டு உடைந்து போய் உட்கார வேண்டாம். இன்னா ராத்துஹு இலைக்கி வஜாஇலுஹு மினல் முர்சலீன், நிச்சயமாக சத்தியமாக நாங்கள் அந்த பிள்ளையை உங்களிடத்தில் திரும்ப தருவோம், அவரை ஒரு நபிமார்களில் ரசூல்மார்களில் ஒருவராக நாங்கள் மாற்றுவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதரிகளே, கவலைகள் ஏற்படுகிற பொழுது குர்ஆன் சொல்லுகிற வழிகாட்டலில் 3வது அல்லது 4வது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எந்த சந்தர்ப்பத்திலும் கவலைகளை உள்ளத்தை அடிமைப்படுத்துகிற அளவுக்கு உள்ளிறக்க கூடாது என்கிற விஷயத்தில் குர்ஆன் மிக தெளிவாக இருக்கிறது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பற்றி குர்ஆன் பேசுகிறது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பற்றி குர்ஆன் பேசுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக விரும்பி பாசமாக நேசமாக வளர்த்த ஒரு பிள்ளை தன்னுடைய சொந்த சகோதரர்களால் சதி செய்யப்பட்டு பால்கணத்திற்குள் தூக்கி வீசப்படுகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அங்கிருந்து வந்த ஒரு வியாபார கூட்டம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இன்னும் ஒரு நாட்டுக்கு எடுத்து போய் விட்டார்கள். அங்கு போய் அடிமை சந்தையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விற்பனை செய்யப்படுகிறார்கள். ஒரு மன்னருடைய வீட்டில் அடிமையாக வளர்க்கப்படுகிறார்கள். இங்கு பாசத்தோடு நேசத்தோடு தன்னுடைய பிள்ளைக்காக காத்திருக்கிற ஒரு தந்தை, அந்த தந்தையினுடைய கண்ணீர், அல்லாஹு தஆலா அவர்களுடைய கவலையை குர்ஆனில் வர்ணித்து பேசுகிறான். அவர்களுடைய 2 கண்களும் அழுது வெண்மையாகிற அளவுக்கு அவர்களுடைய பார்வை இழந்து போகிற அளவுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் பிள்ளையினுடைய பிரிவை எண்ணி அழுது கொண்டிருந்தார்கள். அந்த அளவுக்கு கவலையோடு இருக்கிற பொழுதும் அவர்கள் சொன்ன வார்த்தை, குர்ஆன் அவர்களுடைய உள்ளத்தில் அந்த கவலை ஆழமாக இறங்க விடவில்லை, இறங்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் சொன்ன வார்த்தை தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். எனக்கு கவலைதான், என் பிள்ளையை இழந்து விட்ட கவலைதான், என் பிள்ளை இனி கிடைப்பானா கிடைக்க மாட்டானா என்று தெரியாத நிலைதான், நான் உள்ளத்தால் மிக நேசித்த பிள்ளைதான். ஆனால் قال انما اشكو بثي وحزني الى الله قال انما اشكو بثي وحزني الى الله, எல்லை மீறிய என் கவலைகளை எல்லாம் என் ரப்பிடத்தில் தான் நான் முறையிடுகிறேன், என் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவதை தவிர எனக்கு வேறு வழி கிடையாது என்று நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆண் குழந்தைகள் ஒன்றன் பின் ஒன்றாக மரணித்துக் கொண்டிருந்த வேளை இப்ராஹிம் 6 மாத கை குழந்தை மரணித்து போகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் தாங்கவில்லை. தன்னுடைய பிள்ளையை, அந்த பிள்ளையினுடைய ஜனாசாவை கையிலே தூக்கி எடுத்துக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன. சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரும் கவலைப்படுகிறார்களே, அல்லாஹ்வின் தூதரும் கண்ணீர் வடிக்கிறார்களே. அந்த உணர்வு ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் அந்த உணர்வு ஏற்படுகிறது, கவலை ஏற்படுகிறது. எப்படி நிர்வகிக்கிறார்கள் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், நீங்களும் அழுகிறீர்களா? நீங்கள் தானே இந்த உலகம் அற்பமானது என்று எங்களுக்கு கற்பித்தவர், நீங்கள் தானே இந்த உலகத்தில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் என்று சொன்னவர், நீங்கள் தானே
இந்த உலகத்தில் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று எங்களுக்கு சொன்னவர் நீங்கள் தானே. இந்த உலகத்தில் கலா கதர் என்று சொல்லுகிற விஷயத்தை எங்களுக்கு கற்பித்தவர். நீங்களும் அழுகிறீர்களா என்று ஆச்சரியமாக கேட்கிறார்கள் சஹாபாக்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த கண்ணீர் என்பது, கவலை என்பது ஒரு மனிதனுடைய இயல்பான உணர்வு என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன, கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன, உள்ளம் அழுது கொண்டிருக்கிறது. ஆனாலும் ரப்புக்கு பொருத்தமில்லாத வார்த்தை எதையும் நாங்கள் எங்களுடைய நாவுகளால் பேசிவிட மாட்டோம். அல்லாஹ்வுடைய இந்த ஏற்பாட்டை பொருந்திக் கொள்கிறோம். இப்ராஹீமே, உம்முடைய பிரிவால் நிச்சயமாக நாங்கள் கவலை அடைந்திருக்கிறோம் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, கவலைகள் ஏற்படுவது என்பது இயல்பானதுதான். அந்த இயல்பான உணர்வை அல்லாஹ் என் வாழ்க்கையில் ஒரு சோதனைக்காக ஏற்படுத்தி இருக்கிறான். என் ரப்பு என்னுடைய வாழ்க்கையில் இந்த சோதனையை என்னை விட்டு மகற்றுவதற்கு தகுதியானவன் என்கிற நம்பிக்கையோடு அந்த கவலைகளை அணுக வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் தௌர் குகையிலே போய் ஒளிந்து கொள்கிறார்கள். தௌர் குகையிலே போய் ஒளிந்து கொள்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட இருக்கிறார்கள். எதிரிகள் தேடி தௌர் குகையை அண்மித்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தௌர் குகையிலே இருக்கிற பொழுது எதிரிகளுடைய காலடி ஓசை கேட்கிறது. அவர்கள் மேலே நடந்து திரிகிற சத்தம் கேட்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலையோடு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எதிரிகள் எங்களை அண்மித்து விட்டார்கள். அவர்களுடைய கால் இடுக்குகளுக்குள், அவர்களுடைய கால் பாதங்களுக்கு கீழால் குனிந்து பார்ப்பார்கள் என்றால் எங்களை அவர்கள் கண்டுவிடுவார்கள். நாங்கள் 2 பேர் தானே இருக்கிறோம் என்று சொன்ன நேரம்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆறுதல் படுத்துவதற்கு சொன்ன ஒரு தாரக மந்திரத்தை குர்ஆன் எங்களோடு பேசுகிறது. லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. லா தஹ்சன், அபூபக்கரே, சோதனை நெருங்குகிற பொழுதெல்லாம், கஷ்டங்கள் சூழ்ந்து கொள்கிற பொழுதெல்லாம், வேதனைகள் விரட்டி கொண்டு வருகிற பொழுதெல்லாம், தோல்விகள் அடுத்தடுத்து வருகிற பொழுதெல்லாம் அபூபக்கரே சோர்ந்து விடாதீர்கள். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. நாங்கள் அல்லாஹ்வுக்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக் கொண்டிருப்பவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றிக் கொண்டிருப்பவர்கள், நிச்சயமாக எங்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்கிற அந்த உணர்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்தில் ஆழமாக விதைத்தார்கள். கவலைப்படாதீர்கள் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, குர்ஆன் வழிகாட்டுகிற 4வது விஷயம் இந்த கவலை சார்ந்த விஷயத்தில். கவலை எங்களுக்கு ஏற்படும், அது இயல்பான ஒன்று. ஆனால் அதை உள்ளத்தில் இடம் கொடுத்து மூளையில் உட்கார்ந்து கொண்டு அழுது கழித்து கண்ணீர் வடித்து வார்த்தைகளை கொட்டி தீர்த்து எல்லா விதமான வார்த்தைகளையும் சொன்னதற்கு பிறகு இனி என்ன செய்வது, அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் அந்த சோதனை என்று விலகிக் கொள்வதை இந்த மார்க்கம் ஒரு பொழுதும் அனுமதிக்கவில்லை. சகோதரிகளே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கியுடைய மையவாடியில் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார், வார்த்தைகளை விட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை அழைத்து, அழாதீர்கள், பொறுமையாக இருங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த பெண்ணுக்கு அதை சொல்பவர் ரசூலுல்லாஹ் என்று தெரியாது. அந்த பெண் மாறி சொல்கிறார், என்னுடைய நிலைமை உங்களுக்கு வந்தால் தானே என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். நாம் அப்படித்தானே சொல்வது. ஏதாவது ஒரு பிரச்சனையில் உட்கார்ந்து இருக்கிற பொழுது, ஏன் கவலைப்படுகிறீர்கள், ஏன் சோதனையோடு இருக்கிறீர்கள், ஏன் சோகத்தோடு இருக்கிறீர்கள், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாமே என்று சொன்னால் எந்த நிலைமை உங்களுக்கு வந்தால் தானே தெரியும் என்று சொல்லி நாம் லேசாக சொல்கிறோமே, அதே வார்த்தையைத்தான் அந்த பெண் ரசூலுல்லாஹ்வை நோக்கி சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவும் பேசவில்லை, திரும்ப சென்று விடுகிறார்கள். இப்பொழுது அங்கிருந்த சஹாபாக்கள் அந்த பெண்ணிடத்தில் சொல்கிறார்கள், நீ இப்படி பேசியது யாரிடத்தில் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நீ பேசி இருக்கிறாய் என்று சொன்ன பொழுதுதான் அந்த பெண் சுதாரித்துக் கொள்கிறார். வேகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி மஸ்ஜித் நபவிக்கு ஓடுகிறார். யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்று தெரியாது யா ரசூலல்லாஹ், நான் தவறாக பேசிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னம ஸப்ரு பிஸ்ஸதமத்தில் ஊலா. பொறுமை என்பது உங்களுக்கு சோதனை ஏற்படுகிற ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் மேற்கொள்வதுதான். ஒரு கவலை ஏற்படுகிற பொழுது, ஒரு கஷ்டம் ஏற்படுகிற பொழுது, ஒரு சோதனை ஏற்படுகிற பொழுது, ஒரு விரக்தி மனோநிலை ஏற்படுகிற பொழுது, மன அழுத்தம் ஏற்படுகிற பொழுது, ஆரம்ப கட்டத்தில்
கோபத்தில் நீங்கள் செய்கின்ற விஷயம்தான். இதையெல்லாம் என் ரப்பு என்னோடு எனக்கு தந்திருக்கிறான் என்கிற அந்த பொறுமையோடு நீங்கள் கையாளுகிற விஷயம்தான் பொறுமை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டு, வீட்டில் இருக்கிற பாத்திரங்களை எல்லாம் தூக்கி எறிந்து முடித்துவிட்டு, வருகிற கோபத்தில் பிள்ளைகளுக்கெல்லாம் அடித்து முடித்துவிட்டு, கணவனுக்கு ஏசி முடித்துவிட்டு, வீட்டையே இரண்டாக்கிவிட்டு, அதற்கு பிறகு ஓய்ந்து போய் இனி வழி இல்லை என்கிற பொழுது இனி என்ன செய்வது? அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் தான் இந்த கவலையை லேசாக்க வேண்டும் என்று உட்காருவது இந்த மார்க்கம் காட்டுகிற வழிமுறை கிடையாது என்பதை ஈமானிய சகோதரிகள் நாங்கள் முதலாவதாக அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த கவலையை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முஃமினுடைய விஷயத்தில் ஷைத்தானுக்கு ஆக விருப்பமான காரியம் ஒரு முஃமினுடைய கவலை என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஃமினுடைய கவலை ஷைத்தானுக்கு மிக விருப்பமானது. ஏனென்றால் ஒரு கவலை ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் அதிலிருந்து பல்வேறு விதமான நடத்தை பிறழ்வுகளும் நடத்தை மாற்றங்களும் மோசமான செயற்பாடுகளும் ஏற்படுகின்றன. கவலை வந்தால் உடல் சோர்ந்து போகும், உள்ளம் அப்படியே சோர்ந்து போகும். உடலும் உள்ளமும் சோர்ந்து போனால் இபாதத்துகளில் இருக்கிற விருப்பம் இல்லாமல் போகும். இபாதத்துகளில் இருக்கிற விருப்பம் இல்லாமல் போகும். நாம் பார்க்கிறோம், கவலை ஏற்பட்டு கஷ்டத்தோடு இருக்கிற பொழுது தொழுகைக்கு தக்பீர் கட்டினால் மன விருப்பத்தோடு சந்தோஷத்தோடு நாம் தொழுகிறோமா? ஒரு சோர்வோடு தானே தொழுகிறோம். குர்ஆன் ஓதுவதற்கு மனசு வருமா? திக்ர் செய்வதற்கு மனது வருமா? நல்ல காரியங்களிலே ஈடுபடுவதற்கு மனது வருமா? நிச்சயமாக வரமாட்டாது. எப்பொழுது கவலை உள்ளத்தை ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறதோ, ஏதோ ஒன்றில் இடிந்து போய் உட்காருகிற நிலை ஏற்படுகிறதோ, அன்புக்குரிய சகோதரிகளே, அந்த நேரம் எங்களுடைய வணக்க வழிபாடுகளில் ஷைத்தான் சோர்வை ஏற்படுத்துவான். இரண்டாவதாக, எப்பொழுது எப்பொழுது எங்களுக்கு கவலை அதிகமாகிறதோ அப்பொழுது கோபம் அதிகரிக்கும். சாதாரணமாக கவலையோடு இருக்கிற பொழுது வளமையாக பிள்ளை குறுக்கால ஓடி திரிவான், வளமையாக நடக்கிற செயல்தான். ஆனால் கவலையோடு இருக்கிற பொழுது அது கோபமாக மாறும். கோபமாக மாறினால் அங்கு ஒரு அநியாயம் நடக்கும். பிள்ளைக்கு செய்யாத குற்றத்திற்கு தண்டிக்கிற பெற்றோர்கள், கணவனுடைய கோபத்திற்காக, கணவனின் மீது இருக்கிற கோபத்திற்காக, உம்மாவின் மீது இருக்கிற கோபத்திற்காக, பக்கத்து வீட்டுக்காரரின் மீது இருக்கிற கோபத்திற்காக, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மீது இருக்கிற கோபத்திற்காக பிள்ளைகளை அடிப்பவர்கள், பிள்ளைகளுக்கு ஏசுபவர்கள், பிள்ளைகளின் மீது எரிந்து விழுபவர்கள், பிள்ளைகளை சாபம் விடுகிற பெற்றோர்கள். அன்புக்குரியவர்களே, இது ஒரு மிக பெரும் பாவம். இது மிக பெரும் பாவம். இது தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டிலே இருக்கிற பிள்ளை உங்களுக்கு வேண்டுமானால் பிள்ளையாக இருக்கலாம், நீங்கள் பெற்று வளர்த்த பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹுடைய விஷயத்தில் அந்த பிள்ளை அல்லாஹுடைய அடிமை. நானும் அல்லாஹுடைய அடிமை, ஒரு தாயும் தந்தையும் அல்லாஹுடைய அடிமை, எனக்கு தந்திருக்கிற பிள்ளைகளும் அல்லாஹுடைய அடிமை. நாளை மறுமையில் அல்லாஹ் கணக்கு தீர்க்கிற பொழுது உன் பிள்ளைக்கு நீ அடித்தாயா என்று பார்க்க மாட்டான், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அடித்தீர்களா என்று பார்க்க மாட்டான். என் அடியானுக்கு நீ அநியாயமாக அடித்தாயா என்று பார்ப்பான், என் அடிமைக்கு நீ அநியாயமாக அடித்தாயா என்று பார்ப்பான். மஹ்ஷருடைய வழியில் கொம்புள்ள ஆடு ஒரு கொம்பில்லாத ஆட்டுக்கு இந்த உலகத்தில் குத்தி இருந்தால் அல்லாஹ் அந்த கொம்பில்லாத ஆட்டுக்கு மறுமையில் கொம்பை கொடுத்து கொம்புள்ள ஆட்டினுடைய கொம்பை இல்லாமலாக்கி குத்தச் செய்து அதற்கு நீதி செலுத்துவான் அல்லாஹ் மறுமையில். அப்படி என்றால் என்னுடைய பிள்ளைக்கு என் கவலையால், அந்த கவலையில் வந்த கோபத்தால் அநியாயமாக ஒரு அடி அடித்திருந்தால், ஒரு ஏசி இருந்தால், ஒரு திட்டி இருந்தால், அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் மறுமையில் நிச்சயமாக கணக்கு தீர்ப்பான். நிச்சயமாக அல்லாஹ் மறுமையில் கணக்கு தீர்ப்பான். மூன்றாவது, இந்த கவலைகளுடைய விளைவு அன்புக்குரியவர்களே உறவு முறைகளில் மிக பெரும் தாக்கத்தை செலுத்தும். உறவு முறைகளில் மிக பெரும் தாக்கத்தை செலுத்தும். ஏதோ ஒன்றில் கவலையோடு உட்கார்ந்து இருக்கிற பொழுது, ஏதோ ஒரு விஷயத்தில் கவலை ஏற்பட்டிருக்கிற பொழுது யார் வந்து கதைத்தாலும் பதில் சொல்வதற்கு மனது வரமாட்டாது. எதிரிலே இருப்பவர்கள் அதை எப்படி பார்ப்பார்கள்? இவள் எவ்வளவோ கதைத்துக் கொண்டிருக்கிறேன், பேசிக் கொண்டிருக்கிறேன், கணக்கெடுக்காமல் உட்கார்ந்து இருக்கிறாள் என்று சொல்லி எங்களை இரண்டாம் தரமாக கணக்கெடுத்து எங்களுடைய உறவுகளை முறித்துக் கொள்கிற மனோநிலை ஏற்படும். இது இந்த கவலையால் ஏற்படுகிற மூன்றாவது விளைவு. நான்காவது விளைவு, இந்த கவலையால் ஏற்படுகிற, எப்பொழுது கவலை ஏற்படுகிறதோ அப்பொழுது எங்களுடைய உடலுக்குரிய ஹக்கை நாங்கள் சரியாக நிறைவேற்ற மாட்டோம். கணவனோடு சண்டை பிடித்து விட்டு சாப்பிடாமல் படுக்கிற பெண்கள், உம்மாவோடு சண்டை பிடித்து விட்டு சாப்பிடாமல் தூங்குகிற மகன்கள், உம்மா ஏசி விட்டார் என்பதற்காக மூளையிலே உட்கார்ந்து அழுது உட்கார்ந்து விட்டு அப்படியே இருந்து விட்டு தூங்கி போகிற பிள்ளைகள்,
ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய அந்த கவலையினுடைய விளைவு உங்களுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய ஹக்கை நீங்கள் நிறைவேற்றாமல் விடுகிறீர்கள். காரணம், உடல் என்பது உங்களுடைய அமானிதம். ரப்பு உங்களுக்கு அமானிதமாக தந்தது. அதை நீங்கள் சரியாக பராமரிக்கின்ற பொறுப்பை இந்த கவலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் செய்கின்றன. இப்படி இந்த கவலையின் மூலமாக ஏற்படுகிற ஏராளமான விபரீதங்களால் இன்று உள்ளம் சோர்ந்து போன ஒரு சமுதாயம் உருவாகி இருக்கிறது. அதனுடைய விளைவுதான் இன்று அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மருத்துவ உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதிகமாக கவலைப்படுகிற ஒரு பெண்ணுக்கு அவளுடைய மாதவிடாய் காலங்களில் வருகிற பிரச்சனைகள் அதிகமாகும். சரியான இரத்தப்போக்கு இருக்க மாட்டாது, உரிய காலத்திற்கு அது வரமாட்டாது, உரிய காலத்தோடு நிற்க மாட்டாது. காரணம், கவலை. கவலையின் ஊடாக இரத்த அழுத்தம், பிரஷர், பிளட் பிரஷர் ஏற்பட்டு அதனூடாக அவர்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு இன்றைய கால சூழலில் இந்த கவலைகள் பெரும் ஒரு காரணியாக இருக்கின்றன என்று இன்றைய மருத்துவ உலகின் அறிஞர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் எத்தனையோ உடல் நோய்களுக்கு இந்த கோபமும் கவலையும் காரணமாக மாறி போயிருக்கின்றன. எனவேதான் இந்த கவலைப்படுதல் என்கிற விஷயத்தில் ஏதாவது ஒரு நன்மை இருக்கும் என்றிருந்தான், ஏதாவது ஒரு நலவு இருக்கும் என்றிருந்தால், அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்திலாவது, அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸுகளில் ஒரு வசனத்திலாவது நீங்கள் கவலைப்படுங்கள், கவலைகளால் உங்களுக்கு நன்மை இருக்கும் என்று சொல்லி இருப்பார்கள். அதை ஒரு இபாதத்தாக கூட ஆக்கி இருப்பார்கள். எத்தனையோ வணக்க வழிபாடுகளை பார்க்கிறோமே, எங்காவது கவலைப்படுதல் என்கிற ஒரு வணக்கத்தை பார்த்திருக்கிறோமா? அன்புக்குரிய சகோதரிகளே, அது வணக்கமாக இருக்கிறது. எப்பொழுது தெரியுமா? நாம் எல்லாரும் மறந்திருக்கிற ஒரு கட்டம். இந்த கவலையை இஸ்லாமிய அறிஞர்கள் 2 வகையாக பிரிப்பார்கள். முதலாவது கவலை ஏற்றுக்கொள்ளத்தக்க கவலை. அந்த கவலைதான் என்னுடைய மறுமை பற்றிய சிந்தனை. நான் ஒரு பாவம் செய்து விட்டேன், இந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா இல்லையா? இதன் மூலமாக எனக்கு தௌபா கிடைக்குமா இல்லையா? இன்று எனக்கு ஒரு தொழுகை தவறிவிட்டதே, இன்று எனக்கு ஒரு நன்மையை நான் செய்யாமல் விட்டு விட்டேனே, என்னுடைய மறுமையினுடைய நிலை என்னாகும், என்னுடைய மௌத்துடைய நிலை என்னாகும் என்று சொல்லி கவலைப்படுகிற கவலை. இந்த கவலையை மார்க்கம் வரவேற்கிறது. ஆனால் இந்த கவலை எங்களில் யாரிடத்திலும் கிடையாது. சகோதரிகள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நிறைய தரம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்திருப்போம், நிறைய கட்டங்களில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்திருப்போம். ஏதாவது ஒரு கட்டத்தில் அல்லாஹ் அருள் பாலித்தவர்களை தவிர, யா அல்லாஹ் என்னுடைய மௌத்தை நல்ல மௌத்தாக தந்துவிடு, கலிமாவோடு என்னை மௌத்தாக்கி விடு, என்னுடைய கபருடைய வாழ்க்கையை விசாலமாக்கி விடு, என்னுடைய மஹ்ஷரை நீ சந்தோஷமாக்கி விடு, எனக்கு சொர்க்கத்தை தந்துவிடு, சொர்க்கத்தில் நபியவர்களோடு வாழுகிற பாக்கியத்தை தந்துவிடு, நல்லடியார்களோடு இருக்கிற சந்தர்ப்பத்தை தந்துவிடு என்று என்றாவது ஒரு நாள் ஒவ்வொரு முறையும் பிரார்த்தனை செய்கிற பொழுது அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கிறோமா? அந்த கவலையே கிடையாது. எதை மார்க்கம் கவலைப்படுங்கள் என்று சொல்கிறதோ அதை பற்றிய எந்த சிந்தனையும் கிடையாது, மறுமையை பற்றிய எந்த கவலையும் கிடையாது. அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அடுத்த பக்கம் எதையெல்லாம் மார்க்கம் கவலைகளில் குறைத்துக் கொள்ள சொல்கிறதோ அத்தனை கவலைகளையும், எவைகளையெல்லாம் பழிக்கப்பட்ட கவலைகள் என்று சொல்கிறதோ அத்தனையையும் சுமந்து கொள்கிறோம். வீட்டுக்கு போனால் பிள்ளைகளால் பிரச்சனை, கவலை என்று யோசிக்கிறோம், கணவனால் கவலை என்று யோசிக்கிறோம், பெற்றோரால் கவலை என்று யோசிக்கிறோம், குடும்பத்தினரால் கவலை என்று யோசிக்கிறோம், பொருளாதார பிரச்சனை என்று யோசிக்கிறோம், ஏனைய கடன் தொல்லை என்று கவலைப்படுகிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, தெளிவாக யோசியுங்கள், ஆழமாக யோசியுங்கள். ஒரு அறிஞர் இருக்கிறார், இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்நாளில் நீ பட்ட கவலைகளில் ஏதோ ஒரு கவலையால் உன் வாழ்க்கை சந்தோஷப்பட்ட சந்தர்ப்பம் ஏதாவது இருக்கிறதா? கவலைப்பட்டதால் நான் நிம்மதியாக இருந்தேன் என்ற ஏதாவது ஒரு நிலை இருக்கிறதா? அப்படி என்றால் வாழ்க்கையில் 5% கூட பிரயோசனம் இல்லாத ஒரு விஷயத்தை தானே நாம் கட்டி ஆண்டு கொண்டிருக்கிறோம். அதைத்தானே நாம் கட்டி ஆண்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட இந்த சமுதாயம், அல்லாஹ் கதிரை நம்பிய இந்த சமுதாயம், அன்புக்குரிய சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கையில் இந்த கவலைகள் எப்படி ஆக்கிரமிக்க முடியும்? என்னை ஆக்கிரமிக்கிறது என்றால், நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஈமான் கொள்ள வேண்டிய 6 அம்சங்களில் 6வது அம்சமாக இருக்கிற வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, எல்லா நலவுகளும் கெடுதிகளும் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து தான் வருகின்றன என்ற நம்பிக்கையினுடைய பெருமானம் என்ன? என் உள்ளத்திற்கு அப்படி ஒரு ஆறுதல் கிடைக்கவில்லையே, என் ஈமான் என்னோடு பேசவில்லையே. அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கவலைகள் இயல்பாக உள்ளத்தை ஆட்கொள்கிற பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளில் மிக முக்கியமான ஒழுங்கு எங்களுடைய கவலைகளை அல்லாஹ்வோடு பேசுகிற ஒழுங்கு. அன்புக்குரிய சகோதரிகளே, கணவனிடத்தில் பேசுவோம்,
பக்கத்து வீட்டுக்காரர்களிடத்தில் பேசுவோம், நண்பிகளிடத்தில் பேசுவோம், உறவினர்களிடத்தில் பேசுவோம், அழுவோம், கண்ணீர் வடிப்போம். ஆனால் படைத்த ரப்பிடத்தில் பேசுவதற்கு நான் நேரம் ஒதுக்கியதே கிடையாது. என் தஹஜ்ஜத்துகளில் அல்லாஹ்வோடு நான் பேசி இருக்கிறேனா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ் வ அஅலமு மினல்லாஹி மா லா தஅலமூன். நான் என்னுடைய கவலைகள், என் கண்ணீர், என் வலி, என் வேதனை, என் சோகம், என் சோதனை எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்தில் தானே நான் முறையிடுகிறேன். அவன் தானே நான் எனக்கு தெரியாத எல்லாவற்றையும் அவனுக்குத்தானே தெரியும். அவன் தானே எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரிகளே, கவலையினுடைய விஷயத்தில் நாம் எவ்வளவு ஈமானிய குறைபாட்டோடு இருக்கிறோம் தெரியுமா? எவ்வளவு ஈமானிய குறைபாட்டோடு இருக்கிறோம் தெரியுமா? ஒரு சோதனை வந்தால் இடிந்து போய் உட்கார்ந்து விடுகிறோம். அழுது 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 கண்ணீர் வடித்து கண்களும் சிவந்து முகமும் சிவந்து பேசுவதற்கு வார்த்தை கூட இல்லாமல் சில நேரம் கவலைகளுடைய உச்சத்தில் அல்லாஹுவை ஏசி விடுகிற, அல்லாஹுக்கு கண் இல்லையா? அல்லாஹ் எனக்கு மட்டும்தானா இப்படி கஷ்டத்தை தர வேண்டும்? எனக்கு மட்டும்தானா இவ்வளவு கவலையை தர வேண்டும்? அடுத்தவர்கள் எல்லாம் நன்றாகத்தானே இருக்கிறார்கள் என்று பேசி விடுகிற மனோநிலையை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும், அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு ஒரு கவலை வருகிறது என்றால் அதற்கு பிரதானமாக பல காரணங்கள் இருக்கும். அன்புக்குரிய சகோதரிகளே, அதிலே 2 முக்கியமான காரணங்களை சொல்கிறேன். முதலாவது விஷயம், சில நேரம் அல்லாஹ் நான் அறிந்தோ அறியாமலோ என் வாழ்க்கையில் செய்திட்ட பாவங்களின் மன்னிப்புக்காக அல்லாஹு தஆலா என்னை சோதிப்பதற்காக அந்த கவலைகளை எனக்கு தரலாம். என் வாழ்க்கையில் ஒரு கவலை ஏற்படுகிறதா? நான் இதற்கு முன்னர் என்ன பாவம் செய்தேன் என்று யோசித்து பாருங்கள். யாரை பற்றி பேசினேன் என்று யோசித்து பாருங்கள். ஏதாவது ஒரு தவறு செய்தேனா என்று யோசித்து பாருங்கள். ஒரு அந்நிய ஆணோடு தவறான வார்த்தைகள் பேசினேனா என்று யோசித்து பாருங்கள். ஒரு சினிமா பாடலை, ஒரு இசையை, ஒரு நாடகத்தை, ஒரு படத்தை நான் பார்த்தேனா என்று யோசித்து பாருங்கள். சில நேரம் அதற்குரிய குற்றப்பரிகாரமாக அல்லாஹ் எனக்கு இந்த சோதனையை தரலாம், இந்த கவலையை தரலாம். 2வது அம்சம், அன்புக்குரிய சகோதரிகளே, கவலைகள் வருகிறது என்றால் அல்லாஹ் சில நேரம் உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்துவதற்காக அல்லாஹ் உங்களை கவலைப்படுத்தலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி சிலருக்கு கவலை வரும், நோய் பிரச்சனை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். பார்த்து கொண்டிருக்கிற எங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், அவர்களுக்கும் அது தாங்க முடியாமல் இருக்கும். ஒன்றில் ஒன்றை இழந்து விடுவார்கள். ஏதோ ஒரு மரணம் ஏற்படும், அதற்கு பிறகு ஒரு அடி விழும், அதற்கு பிறகு ஒரு அடி விழும், கொஞ்சம் எழுந்திருக்கிற பொழுது அடி விழும். ஏன் இப்படி ஏற்படுகிறது என்று எல்லோரும் பார்த்து அங்கலாய்த்துக் கொண்டிருப்போம். அவர்களும் கவலைப்பட்டு அழுது கொண்டிருப்பார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, அப்படியானவர்களுக்கெல்லாம் என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான, ஒரு ஆறுதலான ஒரு செய்தியை சொல்கிறார்கள். சந்தோஷப்பட வேண்டிய, அடிக்கடி கவலைகள் வருபவர்கள், அடிக்கடி சோதனை வருபவர்கள் திருப்திப்பட வேண்டிய ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் சில மனிதர்களை படைக்கிற பொழுதே அவர்களை சுவனவாதிகளாகவே படைத்து விடுவார். சில மனிதர்களை அல்லாஹ் படைக்கிற பொழுது நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் அன்புக்குரிய சகோதரிகளே என்ற செய்தியை. சில மனிதர்களை அல்லாஹ் தாயினுடைய வயிற்றில் படைக்கிற பொழுதே அவர்களை அல்லாஹ் சுவர்க்கவாதிகளாக படைத்து விடுவார். ஆனால் அவர்கள் இந்த உலகத்தில் வந்து செய்கிற வணக்க வழிபாடுகள் அவர்களை சுவர்க்கத்திற்கு கொண்டு போகிற அளவுக்கு இருக்க மாட்டார். சாதாரணமாக தொழுவார்கள், சாதாரணமாக நோன்பு நோட்பார்கள், சாதாரணமாக குர்ஆன் ஓதுவார்கள், கிடைத்தால் தான தர்மங்கள் செய்வார்கள். இப்படி சின்ன சின்ன வணக்கங்களைத்தான் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய எழுத்தில் இவர்கள் சுவர்க்கவாதிகள். இவர்களை சுவனத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பது அல்லாஹ்வுடைய சுன்னாவாக, கடமையாக மாறி போகிறது. எனவே அல்லாஹு தஆலா சோதனைகளை அவர்களுக்கு ஏற்படுத்துவார். அந்த சோதனைகளின் பொழுது அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள், பொறுமையோடு இருப்பார்கள், அல்லாஹுவை சார்ந்திருப்பார்கள், அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடிப்பார்கள், இரவுகளை உயிர்ப்பிப்பார்கள், தொழுகைகளில் உள்ளச்சத்தோடு அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள். இப்படி அவர்கள் கேட்க 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 அல்லாஹ் அந்த சோதனைகள் ஊடாக, அந்த கவலைகள் ஊடாக அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி உயர்த்தி அல்லாஹ் அவர்களுடைய மரணத்தின் பொழுது அவர்களை சுவனவாதிகளாக மரணிக்க செய்வான் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களுக்கு தெரியாது, கவலை வருகிறது, கஷ்டம் வருகிறது, தொடர்ந்து தோல்விகளாகவே இருக்கிறது, எல்லா பக்கமும் அடி விழுந்து கொண்டிருக்கிறது, ஏன் எனக்கு இப்படி என்று யோசித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் ஒவ்வொரு சகோதரனும் புரிந்து கொள்ளுங்கள், சில நேரம் அல்லாஹ் உங்களை சுவர்க்கவாதிகளாக எழுதிவிட்டு சோதிக்கலாம்.
சுவர்க்கவாதிகளாக படைத்து விட்டு சோதிக்கலாம். இந்த உலகம் கடந்து போகும் சகோதரிகளே, இந்த உலகம் அழிந்து போகும். ஆனால் இன்றோ ஒரு நாள் அல்லாஹுடைய சன்னிதானத்தை சந்திக்கிற பொழுது இந்த உலகத்தில் கவலைகளை கடந்து சந்தோஷமாக வாழ்ந்தவர்கள் எல்லாம் சுவர்க்கமா நரகமா என்று தடுமாறிக் கொண்டிருக்கிற பொழுது வெறும் கவலைகளோடு மட்டும் வாழ்ந்து இந்த உலகத்தின் தொடர் நோய்களோடு தொடர் பிரச்சனைகளோடு வாழ்ந்தவர்கள் சுவர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்புகிற அந்த மஹ்ஷருடைய வழியின் பாக்கியம் இருக்கிறதே, இந்த உலகத்தின் இன்பங்களை விட நிறைந்த சந்தோஷம். அன்புக்குரிய சகோதரிகளே, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் கவலைகள் என்பது இந்த இரண்டு காரணிகளுக்காக அல்லாஹ் சில நேரம் பல காரணிகளை சொல்லுகிறார்கள். மிக பிரதானமாக இந்த இரண்டு காரணிகளுக்கு கூடாக அல்லாஹு தஆலா இந்த கவலைகளை ஏற்படுத்தலாம். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரிகளே, எங்களுக்கு கவலைகள் ஏற்படுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பிரார்த்தனைகளை எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த பிரார்த்தனைகள் ஊடாக நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்க வேண்டும், அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கவலை ஏற்பட்டால், ஏதாவது ஒரு கஷ்டம், மன சஞ்சலம் ஏற்பட்டால், மனதிலே ஒரு நெருடல் ஏற்பட்டால், அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ, சின்ன வார்த்தை, அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ, யா அல்லாஹ், உனக்கு நான் எதையும் இணை வைக்க மாட்டேன், உனக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் நான் இணை வைத்து விட மாட்டேன் என்கிற வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கவலைகள் ஏற்படுகிற பொழுது கற்றுத்தந்த ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனைகளை இன்ஷா அல்லாஹ் இந்த பயானுடைய முடிவின் பொழுது உங்களுக்கு ஒரு பிரசுரமாக இந்த 4 துஆக்கள், பிரதானமான 4 துஆக்கள் இருக்கின்றன. நீங்களும் அதை பாடமிட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அதை பாடமாக்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய கைகளிலே தருவதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்களுடைய வீடுகளில் கவலைகள் ஏற்படுகிற பொழுது, கஷ்டங்கள் ஏற்படுகிற பொழுது, மன அழுத்தங்கள் ஏற்படுகிற பொழுது, எங்களுடைய உள்ளத்தை அழுத்துகிற சோதனைகள் ஏற்படுகிற பொழுது இந்த பிரார்த்தனைகளை உறுதியான நம்பிக்கையோடு, இவைகள் ஆதாரபூர்வமான துஆக்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கற்றுத்தந்த பிரார்த்தனைகள், இந்த பிரார்த்தனைகளை அதிகமாக ஓதுகிற பொழுது நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் எங்களை இந்த கஷ்டங்களிலே, கவலைகளிலே இருந்து எங்களை விடுதலை ஆக்குவான் என்கிற நம்பிக்கையோடு இந்த பிரார்த்தனைகளை ஓதிக்கொள்ள வேண்டும். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலை ஏற்படுகிற பொழுது மிக அதிகமாக செய்த ஒரு பிரார்த்தனை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தங்களுக்கு சென்றால் கூட, யுத்தங்களுக்கு போனால் கூட, அந்த யுத்த நெருக்கடிகளில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய ஒரு பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் புக்லி வல் ஜுபன் வல்இத் தைனி வகலபத்திர் ரிஜால். யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே கவலையை விட்டும் சோகத்தை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். நடந்து முடிந்த விஷயங்களுக்காக கவலைப்படுவதை விட்டும், எதிர்காலத்தில் எனக்கு ஏற்பட போகிற பிரச்சனைகளை பற்றி கவலைப்படுவதை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அதே போல எனக்கு இயலாமை ஏற்படுவதை விட்டும், சோம்பேறித்தனம் ஏற்படுவதை விட்டும் எனக்கு உன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன். என்னுடைய உள்ளம் மரத்து போய் என்னுடைய உள்ளத்தில் இரக்க குணம் இல்லாத ஒரு நிலை ஏற்படுவதை விட்டும், எனக்கு கடன் தொல்லைகள் அதிகரிப்பதை விட்டும், மனிதர்களுடைய மிகைத்தல், அடுத்தவர்களால் பிரச்சனைகள் ஏற்படுவதை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய இன்னும் ஒரு பிரார்த்தனை. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் ஒருவருக்கு ஒரு கவலை ஏற்படுகிற பொழுது, ஒரு கஷ்டம் ஏற்படுகிற பொழுது இந்த பிரார்த்தனையை ஓதி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனையை கபூல் செய்வான். லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் அஸீமுல் ஹலீம். மகத்துவமும் பொறுமையும் மிக்க அல்லது மகத்துவமும் கீர்த்தியும் மிக்க அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவர்கள் யாரும் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம். மகத்தான அர்ஷுடைய ரஹ்மான் ஆகிய அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவர்கள் யாரும் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாத்தி வ ரப்புஸ் ஸமாவாத்தி ஸப்இ வ ரப்புல் அர்லி வ ரப்புல் அர்ஷில் கரீம். 7 வானங்கள் பூமியினுடைய கண்ணியமிக்க அர்ஷுடைய ரப்பை தவிர வணக்கத்துக்குரியவர்கள் யாரும் கிடையாது என்கிற இந்த வார்த்தையை நீங்கள் ஓதி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் உங்களுடைய கவலைகளில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கு விடுதலை தருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல ஒரு நீண்ட துஆவை ரசூலுல்லாஹ் கற்றுத் தருகிறார்கள். இந்த துஆவை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, யார் ஒருவர் இந்த பிரார்த்தனையை ஒரு கவலை வருகிற பொழுது, ஒரு கஷ்டம் வருகிற பொழுது உள்ளார்ந்த நம்பிக்கையோடு என் ரப்பு எனக்கு அதை நிறைவேற்றி தருவான் என்கிற உணர்வோடு யார் ஓதுகிறாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா அவருடைய கவலையை போக்குவதோடு அந்த கவலை அவருக்கு சந்தோஷமாக மாற்றி கொடுப்பார்.
அன்புக்குரிய சகோதரிகளே, சத்தியத்தை பேசிய, உண்மையை சொன்ன அஸ்ஸாதிகுல் மஸ்தூக் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை. நான் அடுத்து சொல்லுகிற இந்த துஆவை யார் ஒரு கவலை வருகிற பொழுது, ஒரு கஷ்டம் வருகிற பொழுது ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த கஷ்டத்தை போக்குவதோடு அந்த கஷ்டத்திற்கு பகரமாக, அந்த சோதனைக்கு பதிலாக மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவான். அல்லாஹும்ம இன்னி அப்துக், யா அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமை, யா அல்லாஹ் வபனு அப்திக், உன்னுடைய அடிமையுடைய மகன், யா அல்லாஹ் வபனு அமதிக், உன்னுடைய அடிமை பெண்ணுடைய மகன், நாசியதி பியதிக், என்னுடைய முன்றைக்கு ரோமம், என்னுடைய பிடி உன்னுடைய கையிலே இருக்கிறது, மாவின் ஃபிய ஹுக்முக், என்னிலே உன்னுடைய ஆட்சியும் உன்னுடைய தீர்ப்பும் தான் நடந்து கொண்டிருக்கிறது, அதுலுன் ஃபிய கலாஉக், என்னிலே நடைபெறுகிற எல்லா உன்னுடைய தீர்ப்புகளும் நீதமானவைகளாகவே இருக்கும். நீ அநியாயம் செய்பவன் அல்ல, நீ நீதமான விஷயங்களையே எனக்கு தரக்கூடியவன். அஸ்அலுக, உன்னிடத்தில் நான் கேட்கிறேன், பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக சம்மைத பிஹி நஃப்ஸக், உனக்கென்று நீ சூட்டிக் கொண்ட எல்லா பெயர்களையும் சொல்லி உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். என்னென்ன பெயர்களை எல்லாம் உனக்கு நீ வைத்திருக்கிறாயோ அத்தனை பெயர்களின் பொருட்டாலும் உன்னிடத்திலே நான் கேட்கிறேன். அவ் அல்லம்தஹு அஹதம் மின் ஹல்கிக், உன்னுடைய அடியார்களில் யாருக்காவது நீ கற்றுக் கொடுத்த உன்னுடைய பெயர்களின் பொருட்டால் நான் கேட்கிறேன். அவ் அன்ஸல்தஹு ஃபீ கிதாபிக், உன்னுடைய வேதத்தில் இறக்கி வைத்த உன்னுடைய பெயர்களின் பொருட்டால் நான் கேட்கிறேன். அவ் இஸ்தஅஸர்த பிஹி ஃபீ இல்மில் கைபி இன்தக், உன்னுடைய மறைவான அறிவில் நீ மறைத்து வைத்திருக்கிற உன்னுடைய பெயர்களின் பொருட்டால், உன்னுடைய அத்தனை திருநாமங்களின் பொருட்டாலும் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். அந்த ஜஅலல் குர்ஆன ரபீஅ கல்பி, இந்த குர்ஆனை என்னுடைய உள்ளத்தின் வசந்தமாக நீ ஆக்கிவிடு, இந்த குர்ஆனை இந்த என்னுடைய உள்ளத்தின் சந்தோஷமாக நீ ஆக்கிவிடு. வ நூர சத்ரி, என்னுடைய உள்ளத்தின் ஒளியாக நீ ஆக்கிவிடு. வ ஜலாஅ ஹுஸ்னி, என்னுடைய கவலைகளின் தீர்வாக நீ ஆக்கிவிடு. வ தஹாப ஹம்மி, என்னுடைய கவலைகளை போக்கக்கூடியதாகவும் நீ ஆக்கிவிடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்குமாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அப்துக் வ இப்னு அப்திக் வ இப்னு அமதிக், நாசியதி பியதிக், மாதின் ஃபிய ஹுக்முக், عدل في قضاؤك، أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. இந்த துஆவை ஓதினால் அன்புக்குரிய சகோதரிகளே, கவலைகளை அல்லாஹ் இல்லாமலாக்குவதோடு, கவலைகளை அல்லாஹ் இல்லாமலாக்குவதோடு எங்களுக்கு அந்த கவலைக்கு பதிலாக ஒரு சந்தோஷத்தையும் தருவான் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல இன்று இறுதியாக இன்னும் ஒரு துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்பித்தார்கள். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹ் ஃபலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். யா ஹய்யு யா கய்யூம், என்றும் நிலையானவனும் நித்தியமானவனுமாக இருக்கிற என்னுடைய ரப்பே, என்றும் நிலையானவனாக இருக்கிற, என்றும் உயிரோடு இருக்கிற என்னுடைய ரப்பே, பிரஹ்மதிக அஸ்தகீஸ், உன்னுடைய அருளால் உன்னிடத்தில் நான் உதவி தேடுகிறேன் ரஹ்மானே. பிரஹ்மதிக அஸ்தகீஸ், உன்னுடைய அருளால் உன்னிடத்தில் நான் உதவி தேடுகிறேன் ரஹ்மானே. அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு, என்னுடைய எல்லா காரியங்களையும், இம்மை மறுமையினுடைய சகல காரியங்களையும், என்னுடைய வாழ்வில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீ தீர்த்து விடு. அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லா ஃபலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன், கண் சிமிட்டுகின்ற, கண் இமைக்கின்ற நேரம் அளவுக்கு கூட என்னுடைய பிரச்சனைகளை என்னிடத்தில் நீ சாட்டி விடாதே ரஹ்மானே. என்னுடைய பிரச்சனைகளை என்னிடத்தில் நீ பொறுப்பாக்கி விடாமல் என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீயே பொறுப்பேற்றுக் கொள் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிற இந்த பிரார்த்தனையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இது தவிர எங்களுக்கு கவலைகள் ஏற்படுகிற பொழுது லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம், இந்த பிரார்த்தனையை நாம் அதிகமாக ஓத வேண்டும். அதே போல இன்னும் ஒரு செய்தியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு வாழ்வியல் நெருக்கடி ஏற்படுகிற பொழுது, கவலைகள் ஏற்படுகிற பொழுது, மீனுடைய வயிற்றில் இருந்தவர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனையை அதிகம் ஓதிக்கொள்ளுங்கள் என்கிறார்கள் ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று வருகிற இந்த பிரார்த்தனையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். சில நேரம் எங்களுக்கு கவலைகள் வரும், எங்களுக்கு கஷ்டங்கள் வரும், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். வந்ததை விட பெரிய ஒரு சோதனை வரும், வந்ததை விட பெரிய ஒரு கஷ்டம் வரும், மீண்டும் பிரார்த்தனை செய்வோம். அன்புக்குரிய சகோதரிகளே, கஷ்டங்களை தீர்ப்பதில் அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா என்ன
தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறை என்ன தெரியுமா? ஒரு கஷ்டத்திற்காக நான் பிரார்த்தனை செய்தால், ஒரு கஷ்டத்தில் ஒரு கவலையோடு இருந்தால், அதைவிட பெரிய கவலையை அல்லாஹ் தருவான். அல்லாஹ் அதைவிட பெரிய கவலையை தருவான், தந்துதான் அந்த பிரச்சனையை தீர்ப்பான். இது எல்லா கட்டத்திலும் அல்ல, இது அல்லாஹ்வுடைய சுன்னா. உஹது போர், உஹது, இது நான் சொல்லுகிற விஷயம் அல்ல, குர்ஆன் சொல்லுகிற விஷயம். குர்ஆன் சொல்லுகிற விஷயம். உஹது யுத்தம், முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் சஹாபாக்கள் எல்லாம் விரண்டோடி கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்களுடைய உள்ளத்தில் நபி அவர்களை விட்டும் விரண்டோடுதல் என்பது பெரும் கவலை, பெரும் ஒரு சோதனை. இருந்தாலும் எதிரிகளை எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழலில் பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட பெரும் சஹாபாக்கள் எல்லாம் விரண்டோடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் விரண்டு ஓடிக்கொண்டு ஒரு மூலையில் போய்கொண்டிருக்கிற பொழுது இன்னும் ஒரு செய்தி பரவுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்கிற ஒரு செய்தி. ஷைத்தான் அந்த செய்தியை பரப்பி விட்டான். குத்தில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்கிற செய்தி. அன்புக்குரிய சகோதரிகளே, சஹாபாக்களுடைய உள்ளத்தில் இந்த இரண்டு செய்திகளில் எது பெரும் தாக்கமாக இருந்திருக்கும்? ஏற்கனவே ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டு ரசூலுல்லாஹ்வை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோமே என்கிற கவலையோடு இருக்கிற பொழுது அடுத்த செய்தி இடிபோல் வந்து விடுகிறது, ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார்கள் என்கிற செய்தி சஹாபாக்களுக்கு வந்து கிடைத்த பொழுது பல சஹாபாக்கள் உடைந்து போனார்கள். இனி இந்த வாழ்க்கை தேவையில்லை என்று நினைத்தார்கள். ரசூலுல்லாஹ் இல்லாத பூமியில் நாம் ஏன் வாழ வேண்டும் என்று நினைத்த சஹாபாக்களும் உண்டு. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் மீண்டும் ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிறான் என்கிற நிலையை அவர்களுக்கு அல்லாஹ் காண்பிக்கிறான், அறிவித்து கொடுக்கிறான். இப்பொழுது சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தில் அல்லாஹுவின் தூதரை நாங்கள் கண்டதற்கு பிறகு அடைந்த சந்தோஷம் இருக்கிறதே, அந்த சந்தோஷத்தை வார்த்தைகளால் வடிக்க முடியாது என்று சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த செய்தியை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். கம்மன் பிகம்மின் லிகைலா தஹ்ஸனு, உங்களுக்கு அல்லாஹ் ஒரு கவலைக்கு மேல் இன்னும் ஒரு கவலையை தந்தான். ஏன் என்று அல்லாஹ் காரணம் சொல்கிற பொழுது நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காக என்று சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு பிரச்சனைக்கு பிறகு இன்னும் ஒரு பிரச்சனை வருகிறதா, தீர்வு வரப்போகிறது என்று அர்த்தம். ஒரு பிரச்சனைக்கு பிறகு இன்னும் ஒரு பிரச்சனை வரப்போகிறதா, தீர்வு வரப்போகிறது என்று அர்த்தம். அதனால் தான் அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் கஷ்டத்தையும் லேசையும் பற்றி பேசுகிற வசனங்களில் எல்லாம் இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, அல்லாஹு தஆலா உஸ்ர் என்று சொல்லுகிற கஷ்டத்தை சொல்லுகிற பொழுது அலிஃப் லாமோடு அல் உஸ்ர் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார். அரபு மொழியிலே இலக்கணத்திலே அல் உஸ்ர் என்றால் அது ஒரு குறிப்பிட்ட பொருளை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படும். அதே நேரம் யுஸ்ர் என்று சொல்லுகிற இலகுபடுத்தல் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிற பொழுது அலிஃப் லாம் இல்லாமல் பயன்படுத்துகிறார். முன்னுக்கு அல் யுஸ்ர் என்று அலிஃப் லாம் இல்லாமல் பயன்படுத்துகிறார். அப்படி பயன்படுத்தினால் அது பல பொருட்களை குறிக்கும் என்று அர்த்தம், அதே இனத்தில் உள்ள பலதை குறிக்கும் என்று அர்த்தம். அரபியிலே நக்கிரா மாரிபா என்று சொல்லுவார்கள். அல்லாஹு தஆலா இதை பயன்படுத்துகிற நுட்பத்தை பற்றி முஃபஸ்ஸிரீன்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்துகிற பொழுது அல்லாஹ் இன்ன மஅல் உஸ்ரி, ஒரு சோதனையுடன் யுஸ்ரா, பல தீர்வுகளை அல்லாஹ் வைத்திருப்பார், பல தீர்வுகளை அல்லாஹ் வைத்திருப்பார். நீங்கள் அவசரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. அல்லாஹுடைய விஷயத்தில் ஒழுக்கமாக இருக்க வேண்டும், அல்லாஹுடைய விஷயத்தில் வார்த்தைகளில் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிற பொழுது கூட யா அல்லாஹ் நான் இதை செய்திருக்கிறேன், எனக்கு இப்படி ஒரு தீர்வை தா என்று கேட்பது அல்லாஹுடைய ஒழுக்கம் அல்ல என்று சொல்லுகிறார்கள் அறிஞர்கள். யா அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு சோதனை வந்திருக்கிறது, இப்படி ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது, இப்படி ஒரு கவலை என் உள்ளத்தை ஆட்கொண்டிருக்கிறது, இந்த கவலையில் இருந்து விடுதலை பெற வேண்டுமாக இருந்தால் எனக்கு நீ எதை நலவாகனதாக காணுகிறாயோ அதை நீ எனக்கு தந்துவிடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். ஏனென்றால் நான் என்னுடைய குறுகிய அறிவில் ஒரு சின்ன பார்வையோடு இருப்பேன், ஒரு சின்ன ஆசையோடு இருப்பேன். ஆனால் என் ரப்பு என்னுடைய விஷயத்தில் விசாலமான கனவுகளை வைத்திருப்பான், விசாலமான ஆசைகளை வைத்திருப்பான், நிறைய விஷயங்களை அள்ளி தர வேண்டும் என்று அவன் ஆசையோடு இருப்பான். ஆனால் நான் அவனிடத்தில் ஒரு சின்ன விஷயத்தை கேட்கிற பொழுது, அதையே கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது சில நேரம் அவனுடைய அன்பால் அதை எனக்கு தந்து விடுவான். ஆனால் அவன் தர வேண்டிய பெரும் பொக்கிஷங்களை நான் இழந்து விடுவேன். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹுக்காக கவலைப்படாதீர்கள். கவலைப்படுவதற்கு என்ன இருக்கிறது எங்களிடத்தில்? எதை கொண்டு வந்தோம்?
எதை சுமந்து வந்தோம்? யாருக்காக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்தில் யார் கவலைப்பட்டவர்கள் நிரந்தரமாக இருந்திருக்கிறார்கள்? இந்த கவலைகளால் என்ன தீர்வுகளை கண்டிருக்கிறோம்? உள்ளத்தை தைரியப்படுத்துங்கள். எங்களோடு ரப்பு இருக்கிறான். உங்களுடைய கவலை உள்ளத்தில் கவலை ஏற்படுகிற பொழுதெல்லாம் உரத்து சொல்லுங்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. கவலைப்படாதே உள்ளமே, நீ கவலைப்படாதே, எங்களோடு ரப்பு இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான் என்று அடிக்கடி உள்ளத்திற்கு ஆறுதல் சொல்லுங்கள். அல்லாஹ் எங்களை விட, எங்களை பெற்ற தாயை விட பல கோடி மடங்கு இரக்கம் உள்ளவன். சகோதரிகளே, புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் கெடுதி நினைக்க மாட்டேன். ஒரு தாயாக, இந்த உலகத்தில் அன்பின் இலக்கணமாக இருக்கிற ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு எப்பொழுதும் கெடுதி நினைக்க மாட்டாள். ஒரு பிள்ளையினுடைய கஷ்டத்தில் சந்தோஷப்பட மாட்டாள். ஒரு பிள்ளை அழுகிற பொழுது அதை பார்த்து கொண்டு சிரித்துக் கொண்டிருப்பவள் ஒரு யதார்த்தமான தாயாக இருக்க மாட்டாள். அவள் ஒரு மிருகமாகத்தான் இருக்க முடியும். அன்புக்குரிய சகோதரிகளே, இப்படி இந்த உலகத்தில் ஒரு சாதாரண தாயால் என் பிள்ளையினுடைய கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால், இந்த தாயை விட பல கோடி மடங்கு இரக்கமுள்ள ரஹ்மான் அவனுடைய அடியார்களுடைய விஷயத்தில் ஒரு கஷ்டத்தை அவன் தாங்கிக் கொள்வானா? ஒரு சோதனையை அவன் தாங்கிக் கொள்வானா? எனக்கு சோதனையை ஏற்படுத்துவதால், எனக்கு கவலையை ஏற்படுத்துவதால் அவனுக்கு என்ன நிறைவு வந்துவிட போகிறது? இல்லை சகோதரிகளே, அவன் என்னை நேசிக்கிறான். நான் கவலைப்படுகிற பொழுதெல்லாம் என் அடியான் கவலையோடு இருக்கிறான் என்று என்னையே உற்று நோக்குகிறான். அந்த ரப்பினுடைய அன்பு பார்வை என்னிடத்தில் படுகிற பொழுதெல்லாம் அவன் ஆசைப்படுவது, என் அடியான் என்னிடத்தில் வர வேண்டுமே, என்னிடத்தில் கையேந்த வேண்டுமே, என்னிடத்தில் கேட்க வேண்டுமே என்று ஆசைப்படுகிறான். அவன் எஜமான் அல்லவா? அவன் பேரரசன் அல்லவா? அவனிடத்தில் கெஞ்சுவதை, அவனிடத்தில் அழுவதை, அவனுக்காக வாழுவதை அவன் விரும்புகிறான். அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு கவலை வந்ததா, ஒரு கஷ்டம் வந்ததா, அடுத்தவர்களிடத்தில் சொல்வதற்கு முன்னால் முசல்லாவோடு போங்கள், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு போங்கள், தஹஜ்ஜுடைய நேரம் எழும்புங்கள், உங்களுடைய ஆத்மாவின் கண்ணீரை ஒட்டுமொத்தமாக கொட்டுங்கள், அல்லாஹ்வோடு பேசுங்கள். ஒரு நண்பரோடு பேசுவதை போல, கணவனோடு பேசுவதை போல, உறவினர்களோடு பேசுவதை போல உங்களுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ்வுக்குரிய ஒழுக்கத்தோடு அல்லாஹ்வோடு பேசுங்கள். யா அல்லாஹ், உன்னை விட்டால் எனக்கு யாருமே இல்லை என்று அல்லாஹ்விடத்தில் மண்டையிட்டு விழுங்கள். அல்லாஹ்விடத்தில் மண்டையிட்டு விழுங்கள். உங்களுடைய நீண்ட சுஜூதுகளில் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கதறி கேளுங்கள். அக்ரபு மா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி வ ஹுவ சாஜித். ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற நேரம் அவன் சுஜூதிலே இருக்கிற நேரம் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேளுங்கள், உங்களுடைய ஆசைகள் அத்தனையையும் கேளுங்கள், உங்களுடைய தேவைகள் அத்தனையையும் கேளுங்கள். இந்த உலகம் மறுமை பற்றிய அத்தனை கவலைகளையும் கேளுங்கள், அத்தனை ஆசைகளையும் லட்சியங்களையும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். இவற்றையெல்லாம் நிறைவேற்ற இயலாத எந்த வசதியும் இல்லாத ஒரு கடவுளை ரப்பாக நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் சொந்தக்காரனை நாம் ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். வல்லாஹுல் கனியு வ அன்துமுல் ஃபுகரா. அவன்தான் எந்தவித தேவையும் இல்லாத, எல்லோருடைய தேவைகளையும் நிறைவேற்றுகிற ஒரு ரஹ்மானை நானும் நீங்களும் ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எதற்காக கவலைப்பட வேண்டும்? எதற்காக கண்ணீர் வடிக்க வேண்டும்? எதற்காக மூலையில் உட்கார வேண்டும்? தைரியப்படுங்கள். வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். இறை விசுவாசிகள் அவர்களுடைய காரியங்களை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டுவார்கள். அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டி விட்டீர்களா? தைரியமாக இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுடைய ரப்பு மறந்து விட மாட்டான். நீங்கள் கேட்ட பிரார்த்தனைகளை கணக்கெடுக்காமல் இருக்கிறான் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் அழுத அழுகைகளை அவன் கணக்கெடுக்காமல் இருக்கிறான் என்று நினைக்காதீர்கள். 10 வருடத்திற்கு முன்னால், 20 வருடத்திற்கு முன்னால், இல்லை 50 வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் கேட்ட பிரார்த்தனைகளை கூட, நீங்கள் வடித்த கண்ணீரை கூட ரப்பு கணக்கெடுத்து வைத்துத்தான் இருப்பான். தர வேண்டிய நேரத்தில் நீங்கள் ஆசைப்பட்டதை விட அதிகமாக தருவான். அன்புக்குரிய சகோதரிகளே, புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எத்தனையோ நலவுகள் உங்களுடைய கவலைகளின் பொழுது நீங்கள் செய்த பிரார்த்தனைகளுடைய வெளிப்பாடு. புரிந்து கொள்ள மாட்டீர்கள். அல்லாஹ்வுடைய ஹிக்மத் இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய ஞானம் இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய அறிவு இருக்கிறதே, எனக்கும் உங்களுக்கும் எட்ட மாட்டாது. இந்த நொடி நானும் நீங்களும் சந்தோஷமாக இருக்கிறோம் என்றால், இந்த நொடி நானும் நீங்களும் ஏதோ ஒன்றில் திருப்தியாக வாழ்கிறோம் என்றால், என்றோ ஒரு நாள் நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் செய்த பிரார்த்தனையினுடைய வெளிப்பாடாக இருக்கலாம். நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். முஃமின்கள் நம்பிக்கை இழக்க மாட்டார்கள். வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்துமுல் அலவுன் இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் அல்லாஹ்வை நம்பியவர்களாக இருந்தால் நீங்கள் உங்களை யாரும் மிகைத்து விட முடியாது. நீங்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, கவலையை ஒரு மூலையிலே ஒதுக்கி வையுங்கள். கவலைகளை ஒரு மூலையிலே ஒதுக்கி வையுங்கள். உள்ளத்திற்கு ஆட்சி செய்கிற அளவுக்கு கவலைகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள். ஷைத்தானை கவலைகள் ஊடாக சந்தோஷப்படுத்தாதீர்கள். உங்களுடைய எதிரியை சந்தோஷப்படுத்தாதீர்கள்.
விடாதீர்கள். படைத்த ரப்பை சந்தோஷப்படுத்துங்கள், சுஜூதுகளை அதிகப்படுத்துங்கள், தஹஜ்ஜத்தை அதிகப்படுத்துங்கள், அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவதை அதிகப்படுத்துங்கள், அல் குர்ஆனை அதிகமாக கேளுங்கள், அல் குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள், அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைவுபடுத்துங்கள். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதன் ஊடாகத்தான் உள்ளங்கள் அமைதி அடையும். என் இனிய ஈமானிய சகோதரிகளே, அல்லாஹ்வை சார்ந்திருப்போம், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம். கவலைகளின் பொழுது அல்லாஹ்வின் தூதர் கற்றுத் தந்த துஆக்களை அதிகமாக நம்பிக்கையோடு ஓதுவோம். நிச்சயமாக இந்த துஆக்கள் எனக்கு பலன் அளிக்கும். அல்லாஹ் என் கவலைகளை இன்றெல்லாவிட்டாலும் என்றோ ஒரு நாள் போக்குவான், என்றெல்லாவிட்டாலும் என் கவலைகளை சந்தோஷமாக மாற்றுவான் என்கிற உணர்வோடு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்து இந்த உலகத்தில் இருந்து விடைபெறுகிற பொழுதும் உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, ஷுஹதாக்களாக வாழ்ந்து மடியக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த. கொஞ்சம் இருங்க, அந்த துஆக்கள் அடிச்சு கொடுத்திருக்கிறோம். அதுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவங்க எல்லாருக்கும் தெரியும், அதாவது நம்மட ஜம்மியாவில் ஒரு பெண்கள் பிரிவு ஒன்று ஆரம்பித்து பெண்கள் ஊடாக தவ்வாவை மேற்கொள்ளுதல் என்ற விடயம் ஒன்று நடாத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் விருப்பமான பெண்கள் அந்த பிரிவுல சேர்ந்து தங்களால் முடியுமான தவ்வா பிரச்சாரங்களை செய்வதற்கான ஏற்பாடு, அதாவது பெண்களுக்கான சில தேவைப்பாடுகள் இருக்கின்றன. எனவே பெண்களுக்கான தேவைப்பாடுகளாக இருக்கக்கூடிய விடயங்களை இடங்கன்று அவர்களுக்காக வேண்டி அந்த பெண்களால் சில ஒர்க் ஷாப்புகள் நிறைய விடயங்கள் செய்வதற்கான ஒரு முயற்சி நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். எனவே நாங்கள் தலையிட்டு செலுத்த விட பெண்களாக இருந்து அவங்களுக்கு எது தேவையாக இருக்கிறதோ அதை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அந்த பெண்கள் பிரிவை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுவரைக்கும் நான் நினைக்கிறேன் ஒரு 20 பேருக்கிட்ட அவங்களோட பேரை தந்திருக்கிறாங்க. அப்படி யாருக்காவது இந்த பிரிவில் சேர்ந்து செய்வதற்கான விருப்பம் இருக்குமா இருந்தால் நான் ஒரு இதோடு சாரன் உங்களோட பேர் எழுதி உங்களோட வாட்ஸ்அப் இலக்கத்தை தந்திருப்போம். இன்ஷா அல்லாஹ்.